தலைவர்கள் இந்த பொன்னடை பூஜையில் வருவார்கள். அடுத்ததாக ஒன்றிய துணை பெருந்தலைவர் இளங்கோவன் அவர்களுக்கு, அண்ணன் ராஜா அவர்களுக்கு, திருவையாறு பேரூராட்சி மன்றத்தின் முன்னாள் பெருந்தலைவர் செந்தில்மணி அவர்களுக்கு, திருவையாறு கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு, வரவேற்புரையில் ஒரு முக்கியமான முகமது இப்ராஹிம் அலி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக கடவுளை மாவட்ட காங்கிரஸ் செயலாளர் பிரிச்சு விட்டு இங்கே வந்திருக்கிறவர்களெல்லாம் அவருடைய வாயிலே சிறப்பாக வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தமிழ் பேரவை பொதுச் செயலாளர் அன்புச்சொல் பொன் பாஸ்கோ அவர்களே, முன்னாள் பேரூராட்சி கழக தலைவர் அன்புச்சொல்வார் செந்தில்மணி அவர்களே, அகவையிலிருந்த தமிழறிஞர் பேரவையினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உள்ள ஐயா உறுதிமொழி கோவிந்தராஜ் அவர்களே, இந்த விழாவிற்கு கொத்து விளக்கேற்றி இங்கே வாழ்த்துறை வழங்க வந்திருக்கின்ற ராமகிருஷ்ணர் வேததாசன் அம்மன்பேட்டையினுடைய தவிர்த்தது சுடுபானந்த மகாராஜ் அவர்களே, முன்னாள் மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினர் செந்தில்குமார் அவர்களே, நடுக்கலை பள்ளிவாசனுடைய இமாம் மொய்தீன் ஆண்டவர் பள்ளிவாசனுடைய தலைவர் மௌலவி ஏ முகமது இப்ராஹிம் அல்-முஸ்தி பிஏ அவர்களே, அரசர் கோவிலுடைய முதல்வர் முனைவர் சு ரவிச்சந்திரன் அவர்களே, எனக்கு முன்னாலே அவர்களுடைய பேச்சை நிறைய கேட்கணும்னு தான் நினைச்சேன். பெரிய பாரத இயக்கத்துடைய தலைவர் பி.என். ராஜராஜன் அவர்களே, திருவள்ளுவருடைய படத்திற்கு மாலை அணிவித்து சென்றிருக்கின்ற குரநெறி செல்வர் வா அறிவாளி அம்மன் அவர்களே, தமிழ் பேரவையுடைய செயலாளர் மா ரா மோகன்தாஸ் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற அன்பு தோழர் பொழில் நாகராஜன் அவர்களே, இந்த நிகழ்ச்சி இன்று முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நிகழ்விலே கலந்து கொள்ள வந்து வரவேற்கின்றவருடைய அளவிற்கு முதற்க நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நான் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். ஒரு 3 மாடி கட்டணம். முதல் மாடியில் படி ஏறுறதுல திருவள்ளுவர் படம் வருது. அடுத்த ஃப்ளோரில் அன்னை தெரசா படம் இருக்குது. இன்னொரு கீழே வரப்போ ஒரு சாமி படம் இருக்குது. என் பேரன் அந்த படி நினச்சிட்டு மேலே போனேன்.
இது யாரு ஒரு படம்னு கேட்டேன். தெரியல தாத்தா. அன்னை தெரசா படத்தையும் கேட்டேன், தெரியல தாத்தா. கீழே வந்து சாமி படத்தை பார்த்தோம்னா அதை மட்டும் சொன்னாங்க, மகமாரி இன்னொரு சாமி சொன்னான். அப்புறம் நான் அந்த நிர்வாகத்தில் சொன்னேன், இப்போ வர்ற பிள்ளைகளுக்கெல்லாம் அது என்ன காரணத்துக்காக அந்த படம் வச்சிருக்கோ அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் தெரியல. அந்த கீழே பேரனாலும் எழுதி அன்னை தெரசான்னு எழுதி வைங்க, வள்ளுவர்னு எழுதி வைங்கன்னு சொன்னேன். அது மாதிரி நீங்கள் எந்த பள்ளிக்கு போனாலும் ஒரு பிள்ளைகிட்ட 100 rupees அப்படின்னா அதில் தமிழில் 100னா எவ்வளோன்னு கேட்கலாம். எப்படி தமிழில் 100 rupeesனா எவ்வளவு தாத்தான்னு கேட்கலாம். அதுதான் அவனுக்கு என்ன அர்த்தம்? தமிழில் அவனுக்கு சரியான போதனை இல்லை. யாருமே வந்து அரசு பள்ளிகளில் குழந்தைகளை சேர்க்கறதுல அவ்வளோ ஆர்வம் இல்லை. ஏன்னா அங்கே போனால் பிள்ளை ஆங்கிலம் பேசாது, தமிழ் தான் பேசும். அந்த ஒரு காரணத்துக்காகவே வருஷத்துக்கு 1,50,000 25,000 கொடுத்து ஒரு ஆங்கில பள்ளியில் சேர்க்கிறார். எனக்கு முன்னாலே பேசிய தன்பாஸ்கர் சொன்னார், குழந்தைகளுக்கெல்லாம் தமிழில் சிறப்பாக படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் நாங்கள் பரிசு வழங்கி அவர்களை ஊக்குவிக்கிறோம் என்று சொன்னார்கள். அந்த பணி என்பது ஒரு சாதாரண பணி அல்ல. அந்த பணியை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் ரொம்ப நேரம் யோசிப்பேன். நம்முடைய அன்புச்சோழர் அரங்க முருகராஜை பற்றி அவர் நினைச்சிருந்தா நீங்கள் ஐகோர்ட்டில் சென்னையிலேயோ மதுரையிலேயோ போய் செட்டில் ஆகி மிகப்பெரிய வழக்கறிஞர் ஆகிருக்கலாம். எதையோ ஒரு அரசியல் கட்சியில் இருந்தால் நேராக அரசு வழக்கறிஞர் ஆகிருக்கலாம், ஜட்ஜாக கூட ஆகிருக்கலாம். அதுக்கு பின்னால் வந்தவங்கலாம் ஜட்ஜாக இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச இலக்காட்டில் ஒருத்தர் இருக்கார், ஒரு ஜூனியர் தானே, ராஜேந்திரன் ஜூனியர் தான். இவங்கெல்லாம் நீதிபதி ஆகிட்டாங்க. ஆனால் அவருடைய எண்ணங்கள்லாம் நம்ம பிறந்த மண்ணுக்கு எதையாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தினால தான் இந்த திருவிழாவில் ஒரு சாதாரண ஊர் இல்லை. எல்லா வளங்களும் மண் வளத்திலிருந்து எல்லா வளமும், அதே மாதிரி தமிழ் பற்று, ஆன்மீக பற்று, படித்தவர்கள் அதிகமாக இருக்கிற ஊர். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிற ஒரு பெருமை வாய்ந்த ஊர். நான் 2011-12 நம்முடைய அன்புச்சோழர் ராஜராஜன் அவர்களுக்கும் தெரியும். அதாவது அரசாங்கத்தில் தொன்மையான நகரம், புகழ்பெற்ற நகரம், சரித்திரம், ஒரு மண்ணுக்கு சரித்திரம் இருக்கும். இந்த மண்ணில் யாராரு பற்றி ஆண்டுக்கிறா, இதை பற்றி எல்லாம் திருவிழாவுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி நான் அந்த அரசாங்கத்தில் இந்த தொன்மை துறையிலே போய் இதை பற்றி ஒரு ஏதாவது பண்ணணும், அந்த நிதியை வாங்கி திருவிழாவுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறதுக்காக அது அண்ணன்ட்ட சொன்னேன். ஞாபகம் நினைக்கிறேன். தேடி பார்த்தா ஒன்று கூட இல்லை, பதிவில் இல்லை. நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம், நிறைய பேசுகிறோம் திருவிழாவில். அவங்க வந்த வேலையை முடிச்சுட்டு அவங்க போயிடுறாங்க, இசை விழா கொண்டாடுறாங்க. எதையோ ஒரு மொழியில் ஒரு இசை விழா கொண்டாடிட்டு அவங்க போயிடுறாங்க. இது எந்த நகரம்? திருவிழாவுடைய பழமையான நகரம் என்ன? இதனுடைய ஒரு 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த சரித்திரம் தான் என்ன? அதில் 5-6 ஓடுற ஊர் இது, ஒரே ஊர் தான் திருவிழா. அப்படிப்பட்ட மிகப்பெரிய பெருமையான மதுரை நாங்கள்லாம் வாழ்கின்ற பொழுது இதற்குள்ள பெருமையை நாம் எடுத்து வரக்கூடிய அடுத்த தலைவர்களுக்கெல்லாம் நாம் சேர்த்து வைக்கின்ற சொத்தாக இந்த மண்ணுக்கு என்ன பெருமை, இந்த மண்ணில் யாரெல்லாம் வாழ்ந்திருக்கிறார்கள், இவர்கள் எதற்காக வாழ்ந்தார்கள் என்றெல்லாம் நான் நிறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த பணியை நீங்கள் எடுத்து செய்ய வேண்டும் என்பது இந்த நேரத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பாக கருதுகிறேன். 10 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய ஆட்சித்தலைவர் பாஸ்கர் அவர்கள் இருந்தார். அவரிடம் போய் இந்த முறையில் இந்த மாதிரி இருக்கு சார், இது நிறைய இந்த தொன்மையான நகரத்துக்குலாம் நிறைய நிதி கொடுக்குறாங்க அரசாங்கத்துக்கு. அதை பயன்படுத்தணும்னாலே நம்மளுடைய நகரங்கள் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். தஞ்சாவூர்லேருந்து திருவிழாவுக்கு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அந்த ஆற்று ஓரத்தில் மடம் வர்ற மாதிரி ஒரு மணி கூடு புறாலாம் உட்காந்துரும். அதை அப்போ இடிக்கணும்னு பார்த்தாங்க. அப்போ நாங்கள் தான் அதை
சொல்றேன்னா, பழமை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போனால் கூட ஒரு பழமையான தோட்டத்தில் அந்த ஹோட்டல் இருந்ததுன்னா அந்த ஹோட்டலுக்கு தான் எல்லாரும் போகிறாங்க. பழமையான ஒரு வீடுகளை தான் இப்போ புது மாடல் வீடெல்லாம் மாறி இப்போ பழமையான வீடுகளை மாதிரி ஒரு மாடல் பண்ணி அந்த வீட்டுக்கு தான் நுழையிறாங்க. எதுக்காக சொல்கிறேன்னா திரும்ப வருது, உலகம் சுற்றிட்டு மேலே இருக்கிற வண்டியில் எப்படி மேலே இருக்கிற ஆறாம் கீழே வருமோ அது மாதிரி எல்லாம் மாறி திரும்பவும் உலகம் வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் கூட நம்முடைய இந்த நல்ல நாளிலே வள்ளுவர் அவர்களுடைய நிறைய புலவர்களெல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். திருக்குறள் என்பது ஒரு சாதாரண நூல் அல்ல. அண்ணன் ராஜராஜன் அவர்கள் சொல்றது போல ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு குறள் இருந்தாலும் கூட, நூல் இருந்தாலும் கூட, அனைத்து மதங்களுக்கும் உள்ளடக்கிய, அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, ஒவ்வொருத்தரும் தான் இந்த மதத்தை சார்ந்தவன் என்று சொல்கின்ற அளவுக்கு ஒன்றில் காலையில் பேப்பர் பார்த்தேன். தமிழ்நாடு கவர்னர் மாளிகையில் வள்ளுவர் தினத்தை கொண்டாடுறாரு. இப்போ நான் வெள்ளை சட்டை போட்டு வந்துருக்கிறேன், சாமி காவி போட்டுக்கிறாங்க. ஏதாவது வித்தியாசம் உண்டா? அவங்க விருப்பப்படுறத அவங்க கொடுக்குறாங்க. நான் விருப்பப்படுறது வெள்ளை சட்டை போட்டுக்கிறேன். அவருக்கு அவர்கள் என்ன நினைச்சாலும் தெரியல, ஒரு போட்டோவில் அவருடைய ட்ரெஸ்ஸிங் காவி போட்டுக்கிறார். அது ஒரு பெரிய சப்ஜெக்டுக்கு எடுத்துக்கிட்டு நாட்டில் எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. உண்டா இல்லையா ஐயா? எவ்வளோ பிரச்சனை இருக்குது. அது ஒரு பிரச்சனையா? எல்லா தலைவர்களும் இன்னைக்கு அந்த காவி துண்டு பிரச்சனையை பெருசாக பேசுகிறாங்க. அதாவது நாட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த நெருவாய்க்கு அவ்வளோ போடுற மாதிரி எதையாவது யாரோ ஒருத்தர் சொல்றது அந்த டாபிக் எடுத்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆகவே அவர் எல்லாத்துக்கும் பொதுவானவர்களுக்காக இந்த விஷயத்தை சொல்றோம். எல்லா மதத்துக்கும் பொதுவானவர், எல்லா மக்களுக்கும் பொதுவானவர். படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு தமிழ் மொழியை எவ்வளவு எளிமையாக அதில் உள்ள மனிதன் வாழ வேண்டிய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் 2 வரிகளிலே அவர்கள் குறிப்பிட்டு சென்றிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நல்ல விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிற போது அவர்களுக்கெல்லாம் நான் என்னுடைய பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றியோடு. அனைவருக்கும் வணக்கம். இது என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற தமிழ் பேரவை மற்றும் தலைவர் செயலாளர் அனைவருக்கும் மற்றும் என்னை எழுதியிருக்கிறேன். அந்த பாட்டை உங்களும் பாடணும். வாழ்த்து பாடல். 60 ஆண்டு விழா காணும் பேரவையில் மாநிலம் செழிப்பதற்கு முளைவிடுமா அவையே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையில் மாநிலம் முழங்குவதற்கு முளைவிடுமா அவையே. 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூடிடவே, 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூடிடவே, சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழியவே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையே மாநிலம் செழிப்பதற்கு முளையிடுமா அவையே. கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் சொற்பொழிவும், கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் சொற்பொழிவும், கடமை கண்ணியமும் கட்டுப்பாட்டை எடுத்துரைக்கும். கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் சொற்பொழிவும், கடமை கண்ணியமும் கட்டுப்பாட்டை எடுத்துரைக்கும். கருத்தரங்கம் கவியரங்கம் பட்டிமன்றம் சொற்பொழிவும், கடமை கண்ணியமும் கட்டுப்பாட்டை எடுத்துரைக்கும். பொறுப்புள்ள பெரியோர்கள் பொறுப்புள்ள பெரியோர்கள் கூறி சென்ற கருத்துக்களை, பொறுப்புள்ள பெரியோர்கள் கூறி சென்ற கருத்துக்களை பண்போடு எடுத்துக்கிட்டு செயல்படும் பேரவையே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையே மாநிலம் செழிப்பதற்கு முளையிடும் மாவையே. மாதந்தோறும் கூட்டத்திலே மறுமலர்ச்சி பெறுகிறது, மாதந்தோறும் கூட்டத்திலே
மறுமலர்ச்சி பெறுகிறது. மாதகுல பெண்களின் பண்பாட்டை வளர்க்கிறது. ஓதுகின்ற திருக்குறளின் நெறியோடு வாழ்ந்திடவே. ஓதுகின்ற திருக்குறளின் நெறியோடு வாழ்ந்திடவே. ஓதுகின்ற செல்வத்தோடு உங்களை தரும் பேரவையே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையை மாநிலம் செழிப்பதற்கு முழங்கிடும் அவையே. கூட்டிய இதயத்தின் கதவினை தான் திறந்து, கூட்டிய இதயத்தின் கதவினை தான் திறந்து, ஊலகம் வளமங்கு விண்வெளியில் தான் நுழைந்த நாட்டுக்காக உழைக்கின்ற நாட்டுக்காக உழைக்கின்ற நல்லவரை கண்டறிந்து, நாட்டுக்காக உழைக்கின்ற நல்லவரை கண்டறிந்து பாராட்டி விருது தந்து மகிழ வைக்கும் பேரவையே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையே மாநிலம் செழிப்பதற்கு முழங்கிடும் அவையே. காலை கதிரவனின் கடமையை நன்குணர்ந்து, காலை கதிரவனின் கடமையை நன்குணர்ந்து, காரிய செம்மலக இளைஞர்கள் உழைத்திடவே. காலை கதிரவனின் கடமையை நன்குணர்ந்து, காரிய செம்மலக இளைஞர்கள் உழைத்திடவே. நாளைய பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரம், நாளைய பாரதத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் வல்லரசு ஆவதற்கு வழிகாட்டும் பேரவையே. 60 ஆண்டு விழா காணும் பேரவையே மாநிலம் செழிப்பதற்கு முழங்கிடும் அவையே. 100க்கும் மேற்பட்ட அறிஞர்கள் கூடிடவே. சீரோடும் சிறப்போடும் பல்லாண்டு வாழியது திருவையாறு தமிழ் பேரவையே. பல்லாண்டு வாழியது, பல்லாண்டு வாழியது. எனது அன்பான வணக்கத்தை தெரிந்து கொள்கிறேன். நான் தமிழ் பேரவையின் செயலாளராக பணிபுரிந்து வருகிறேன். மேலும் சென்னை துறைமுகத்தில் உதவி கண்காணிப்பாளர் அசிஸ்டன்ட் சூப்பரண்டாக பணிபுரிந்து தமிழ் சேவை செய்து வருகிறேன். ஒரு நல்ல செய்தி, அனைவரும் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு நல்ல செய்தியை உங்களிடம் பரிமாறிக்கொள்கிறேன். பெருமை என்றோ நமக்கெல்லாம் பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். பெருமை என்றோ இந்த தலைப்பு. வடநாடு சென்று கங்கை ஏற்றை கடக்க 1000 யானைகளை நிறுத்தி யானை பாலம் அமைத்து எதிர்கொண்ட மன்னர்களை படை கொண்டு வென்று 1000 தங்க குடங்களில் கங்கை நீரை கொண்டு அப்புனித நீரை சோழபுரத்தில் தெளித்து கங்கை கொண்ட சோழபுரம் என ஓர் மாநகரை உருவாக்கிய உமக்கு மக்கள் கங்கை கொண்ட சோழர் என விருது பெயரை சூட்டினர். உமது மாளிகையில் அமர்ந்துதான் ஔவையார், சேக்கிழார், ஒட்டக்கூத்தர், கம்பர், புகழேந்தி போன்றவர்கள் பெரும்புலவர்கள் கவி பாடினார்கள். அந்த மாளிகையில் தான் கம்பன் மகன் அம்பிகாபதியும் அரசகுமாரி அமராவதியும் காதலித்து ஆடி பாடி மகிழ்ந்தனர். இவ்வளவு சிறப்பு பெற்ற சோழன் தஞ்சை பெரிய கோயிலை கட்டிய ராஜராஜ சோழனின் தவப்புதல்வன் முதலாம் ராஜேந்திர சோழன் என்பதில் நாமெல்லாம் பெருமையிலும் பெருமை கொள்ள வேண்டும். நம்முடைய பாரதிய ஜனதாவினுடைய மேனாள் தஞ்சை மாவட்ட சட்டமன்ற தினமலர் புத்தாடை அணிவித்து பூரிப்படைகிறோம். கையொலி எழுப்பலாம், வாழ்த்துக்களை நல்கலாம். கையொலி எழுப்பினால் சிறப்பாக இருக்கும் என்று நம்முடைய தலைவர்கள் அறிவிப்பார்.
கொண்டு வருகின்ற அம்மன்பேட்டை அடிகளார் அவர்களை இங்கு அன்பு கூர்ந்து அழைத்து நம்முடைய தமிழ் பேரவைக்கு வாழ்த்துறை வழங்குமாறு அன்பு ஊர்ந்து வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம். அவதாரவதிஷ்டாய ராமகிருஷ்ணாய நமः. மதனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதரத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முहुर्मुहुः. நமः ஸ்ரீ அதிராஜாய விவேகானந்த சூரயே சச்சித் சுகஸ்வரூபாய சுவாமினே தாபகாரிணே நமோ நமः. தமிழ் பேரவையின் 60வது ஆண்டு விழா மற்றும் திருக்குறள் மாநாட்டிற்கு வருகை தந்துள்ள சான்றோர் பெருமக்கள், மெய் அன்பர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் மற்றும் அனைவருக்கும் அன்பையும் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல இறைவனின் அருள் உங்கள் அனைவருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இந்த திருக்குறள் மாநாட்டில் ஒரே ஒரு திருக்குறளை பார்ப்போம். யான் எனது என்னும் செருக்கருப்போ வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகும் என்பது வள்ளுவர் வாக்கு. தெய்வங்களுக்கெல்லாம் மேலான நிலையை அந்த யான் எனது என்கின்ற செருக்கை அறுத்தவர்கள் அடைகின்றார்கள். மிக உயர்ந்த நிலை, ஆன்மீகத்தின் மிக உயர்ந்த நிலை என்பது அந்த யான் எனது என்கின்ற அகங்காரத்தை அறுப்பதுதான். யான் எனது என்பது இந்த உடலை யான் என்றும் நம்மோடு தொடர்புடைய பொருட்களை எனது என்றும் நினைப்பது இந்த யான் எனது என்கின்ற அகங்காரம், அஞ்ஞானம். புத்தர் பெருமான் சொல்லுவார், துன்பங்களுக்கெல்லாம் காரணம் ஆசையே என்பார். ஆனால் அதை விடையும் அந்த ஆசைக்கு மூல காரணமாக இருப்பது அந்த அஞ்ஞானம், அந்த நான் எனது என்கின்ற அகங்காரம். இதனை நீக்கும்போது அந்த மிக உயர்ந்த நிலையை அடையலாம் என்பது வள்ளுவர் வாக்கு. ஒத்து பிழைக்க வழிகாட்டி வள்ளுவர் ஓதுகிறது. எத்து பழுத்தவர் ஏமாற்றும் ஆரியர் நான்மறை போல் அத்திப்பழம் என்று தித்திக்கும் முப்பழமாம் படிக்க என்று சொல்வார். நமது பாரதியார் எப்படி சொன்னார்? வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகள் கொண்ட தமிழ்நாடு அப்படின்னு சொல்றார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே சொன்னார். வள்ளுவனையே உலகினுக்கே தந்தார். என் கம்பனை சொல்லுவாங்க, கம்பன் தன்னை உலகினுக்கே தந்தைய சொல்ல ஏன் வள்ளுவனை சொன்னார் என்பதை சற்று ஆராய்கிறேன். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வாழ்புகள் கொண்ட தமிழ்நாடு. இப்போ நீங்கள் பேசுவோம் வள்ளுவரை பற்றி மாநாடு வெளிநாடு எல்லாம் வைக்கணும், சர வைக்கணும், எல்லாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அடிப்படையா 17ஆம் நூற்றாண்டு வரை திருவள்ளுவரை என்ன என்று யாருக்குமே தெரியாது. இந்த திருவள்ளுவர் வந்து வீரமாமுனிவர் யார்? அவர் துறவிதான். ஒரு ரேஷன் சபை துறவி, கிறிஸ்துவ துறவி. அவர் மதுரையில் வந்து தமிழகத்துக்கு இங்கே எல்லாம் வந்திருக்கார். நம்ம தஞ்சாவூர்லாம் வந்திருக்கிறார், நம்ம ஏலாவூட்டி இதெல்லாம் வந்திருக்கார். ஆனால் அவருக்கும் திருக்குறளுக்கு என்ன சம்பந்தம் என்று நீங்கள் கேட்கலாம். திருக்குறள் யாருமே கேட்பார் என்று கிடைத்த ஓலசுவடி, அந்த ஓலசுவடியை பார்த்தாக்கா திருக்குறள் யாருமே தெரியாது, என்னன்னே தெரியாது. அந்த பழைய ஓலசுவடியை எடுத்து பார்க்குறாரு, படித்து பார்க்குறாரு, நல்ல கருத்துக்கள் அருமையாக இருக்குது. இதை அவங்களுடைய தாய்மொழி இத்தாலியிலேருந்து வந்தது. இதில் மொழிபெயர்த்தா நல்லா இருக்கும், மக்கள்லாம் படிப்பாங்க, அவங்களும் மக்கள் படிப்பாங்கன்னு அதெல்லாம் செஞ்சாங்க. எல்லா ஐரோப்பிய மொழியும் மொழிபெயர்த்தார். ஆனால் முதலில் அந்த தமிழ் எப்படி இருந்தது? அந்த எழுத்தெல்லாம் முதலில் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார். எழுத்து என்ன சீர்திருத்தம்? அது எப்படி இருந்துச்சுன்னா, பல ஆன்னு சொன்னால் ஆ போட்டு புளி வச்சது ஆ, இந்த மாதிரி தேவைன்னு சொல்கிறாங்க.
பேர் போட்டு புரிய வச்சா பேர். ஆனால் இது ரெண்டு சொல்லி கொடுத்தார். இது மாதிரி சீர்திருத்த அப்படி கொண்டு வந்தார். ஆ போட்டு ஆறு சொல்லி கொடுத்தார். இது மாதிரி எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்தார் யார்? வீரமாமுனிவர் தான். அப்படி இருந்துச்சா அப்புறம் தான் வந்து வீரமாமுனிவர் என்ன பண்ணுறாரு? திருக்குறளை ஒளிபெயர்த்தார். அவர் ஐரோப்பிய மொழியில் பூரா ஒளிபெயர்த்துட்டார். அதனால தான் பாரதியார் சொன்னார், வள்ளுவன் தன்னை உலகிற்கே கொண்டு வாழ்வுகள் கொண்ட தமிழ்நாடுன்னு சொன்னார். மற்ற புலவர்களை சொல்ல சாம்பா சாம்பா ஓம்பா சாம்பா தேம்பா இது வந்து அடுத்து இருக்கு. தேம்பா அவளை படித்து பார்த்தா அவ்வளோ அழகான தமிழ். அதை வீரமாமுனிவர் தான். வீரமாமுனிவர் திருக்குறளே கிடையாது. ஞாபகம் யாரும் படித்துன்னு சொல்ல முடியாது. ஒரு நூலாக வீர அவர்களை அங்கு கூர்ந்து அழைக்கின்றோம். இமாம் அவர்கள் தற்பொழுது வாழ்த்துரைதனை வழங்குவார்கள். நாம் வழங்க கேட்டு மகிழ்கிறோம். கூறுவார்கள், மனிதன் பேசும் உயிரினம் என்பார்கள். உயிரினங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் மனிதனுக்கும் உண்டான வித்தியாசமே பேச்சுதான். அதனாலே மனிதனுக்கு வரைவிலக்கணம் கூறவில்லை இப்படி சொல்வார்கள், அவன் பேசும் உயிரினம். பேச்சு அது மாற்றத்தை உண்டு பண்ணும். எவ்வளவு பெரிய தோல்வியை சந்திக்கிற நிலையில் இருந்தாலும் ஒரு அன்பான பேச்சு அவனை ஆசீர்வதித்து அவனை வெற்றியாளனாக ஆக்கிவிடும். அதே நேரத்தில் ஒரு பொறுப்பற்ற பேச்சு இருக்கிறது அல்லவா, சச்சரவை ஏற்படுத்தி அவனை தோல்வி மனப்பான்மைக்கு கொண்டு சென்றுவிடும். பேச்சு அது ஒரு மிகப்பெரிய மாற்றம். அந்த பேச்சு தாய்மொழியில் அமைந்தால் வெற்றி இலகுவாகவும் மிக விரைவாகவும் கிடைத்துவிடும். எந்த மொழியில் பேசினாலும் மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஆனால் ஒருவனுக்கு அவனின் தாய்மொழியில் பேசுவது மிக சீக்கிரமாக வெற்றியையும் இலகுவாக வெற்றியும் அவனுக்கு பெற்று தந்துவிடும். இதை நான் கூறவில்லை. இந்த மாநாட்டுக்கு கதாநாயகர் திருவள்ளுவரே சொல்கிறார், நீங்கள் பேசுகிற ஒரு பேச்சு அதை நீங்கள் தெளிவாக கோர்த்தும் அதை இனிமையாகவும் நீங்கள் கூறினீர்கள் என்றால் நீங்கள் வெற்றியை, அப்படி பேசுகிறவர்களின் பேச்சை இந்த உலக மக்கள் சீக்கிரம் விரைந்து அதுக்கு கட்டுப்படுவார்கள் என்று சொல்கிறார். 648வது குறளில் இந்த விஷயத்தை அவர் குறிப்பிடுகிறார். இப்படி இன்றைக்கு இருக்கிற உலகில 7000 தாய்மொழிகள் உண்டு. 7000 மொழிகள். இந்தியாவிலே 1652 மொழிகள் உண்டு. இந்த ஹிந்து நாளிதழ் சொல்கிறது, இந்தியாவிலே குறிப்பாக சொல்ல போனால் உலகம் முழுக்க 250 மொழிகள் அழிக்கப்பட்டு விட்டனவா. இன்றைக்கு அந்த நிலையை தமிழும் அடைகிறது. என்னை விட தமிழில் மொழி புலமை படைத்த எத்தனையோ அறிஞர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கும் நம்மில் பல பேருக்கு தமிழ் உச்சரிப்பும், எனக்கும் கூட தமிழ் உச்சரிப்பும் புலமையும் இல்லாமல் இருக்கிறோம். ஆனால் முயற்சி செய்தால் சீக்கிரமாக தமிழை நாம் நன்றாக கற்றுக்கொள்ளலாம். கிபி 840 சங்க இலக்கியங்களையும் குறிப்பாக திருக்குறளையும் பல மொழிகளிலே மொழியாக்கம் செய்து விட்டார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் எகிப்தை ஆண்ட இஸ்லாமிய ஒரு மன்னர் அல் மாமூன் ரசீத் என்பவர் என்ன செய்திருக்கிறார், கிபி 840 திருக்குறளை அவருடைய மொழியில் மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழுக்கான சிறப்புகள் கொஞ்சம் நஞ்சமல்ல, எக்கச்சக்கமான சிறப்புகள் இருக்கிறது. அந்த தமிழை காப்பதற்காக இப்படி ஒரு விழா, இதற்காக உழைக்கிற உழைப்பாளிகள்
உடலால் பொருளால் அத்தனை பேருக்கும் இறைவன் நீண்ட ஆயுளையும் குறைவற்ற செழிப்பையும் சிறப்பையும் வழங்குவானாக. கடைசியாக ஒன்றுதான், இலங்கையைச் சேர்ந்த தமிழறிஞர் சொல்கிறார், தமிழின் சிறப்பு அதனுடைய தொன்மையில் இல்லை, அதன் தொடர்ச்சியில் இருக்கிறது என்கிறார். தமிழ் அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். தொன்மையான மொழி என்று நாம் பாராட்டிக் கொள்கிறோம், அது தொடர்ச்சியாக உலகில் நிகழ்ந்து அது வெற்றி என்கிற சிம்மாசனத்தில் அமர நாம் முயற்சி செய்ய வேண்டும். அந்த முயற்சி தான் இந்த பேரவைக்கான முயற்சி. 60வது ஆண்டு விழாவில் இருக்கிற நாம் இன்றைக்கு ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். நம்மால் தமிழை வளர்க்க, தமிழால் புலமை பெற முயற்சி செய்து கொண்டால் அது கண்டிப்பாக வரும். நம்மளால் நம் மொழியை நாம் காப்பது இஸ்லாமிய கூற்றுகளில் ஒரு ஒன்று, தாய்மொழியும் தாய்மொழியும் தன் சொந்த மண்ணையும் நேசிப்பது இறைவனுக்கு மிக பிடித்தமான செயல் என்று சொல்வார்கள். இன்னொருவர் சொல்கிறார், ரஷ்யாவை சேர்ந்த அவார் மொழியை தாய்மொழியாக கொண்ட ரசூல் கம்சிதேவ் என்கிற ஒரு கவிஞன் சொல்கிறார், நாளை என் தாய்மொழி இறக்கப் போகிறது என்றால் இன்றைக்கு நான் இறந்து விடுவேன் என்கிறார். அது கவிதையாக நின்று போனது. ஆனால் நம் தமிழுக்காக நம் தமிழ்நாட்டிலே 1965ஆம் ஆண்டினுடைய மொழி போராட்டத்தில் தமிழுக்காக உயிரிழந்த போராளிகள் எக்கச்சக்கமாக இருக்கிறார்கள். ஆக தமிழுக்காக ஒன்று கூடியிருக்கிற நாம் தமிழை வளர்ப்பதற்கும் அதில் புலமை பெறுவதற்கும் அதிக முயற்சி செய்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. பொதுச்செயல் அருமை சகோதரர் எல்லாம் அப்பார் கட்டு கூட அது எதற்காக சொல்கிறார் என்று பலர் பேசிக் கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாரத பிரதமருடைய ஒவ்வொரு இடத்துக்கும் சென்றால் தமிழனுடைய பாரதியாருடைய புகழையோ அல்லது ராஜேந்திர மன்னர் ராஜேந்திர சோழனுடைய புகழையோ அல்லது வள்ளுவ பெருந்தகையினுடைய வார்த்தைகளை சொல்லாத அதிகபட்சமான இடம் இல்லை. உலகம் முழுவதும் கொண்டு சென்று கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. அதே போல திருக்குறள் அனைத்து மொழிகளிலும் இன்றைக்கு மொழியாக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களும் திருக்குறளுடைய மொழியாக்கம் செய்யப்பட்டு பாடத்திட்டத்தினை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் எப்படி அடிப்படை என்றால், இன்றைக்கு ஏதோ இந்தியாவினுடைய ஒரு கடைகோடி மோனையாக இருந்தாலும் கூட சரி, அல்லது நாம் ஆன்மீக ரீதியாக பூலோகத்தில் கைகளாய் என்று போற்றப்படுகிற நம்மளுடைய திருவையாற்றிலே எங்கோ ஒரு மூலையில் நாம் இருந்து கொண்டிருந்து கூட இந்த வள்ளுவனுடைய எண்ணங்கள் உலகத்தை சென்றடைய வேண்டும், உலக மக்கள் எல்லாம் இதை கடைபிடிக்க வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு 60 ஆண்டு காலம் இந்த பணி மேற்கொண்டு, ஆண்டு விழா மட்டுமல்ல, அதில்தான் முக்கியம் இருக்கிறது, மாதந்தோறும் இந்த விழாவை எடுத்து அந்த மாதத்தினுடைய வருடத்தினுடைய ஆண்டு விழாவை அனுசரிக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த இயக்கத்தில் இந்த தமிழ் பேரவையில் என்னையும் நாம் அங்கமாக இணைத்துக் கொண்டு நாம் செயல்படுத்திக் கொண்டிருந்தேன். காலத்தினுடைய சூழ்நிலை பல நேரங்களில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது. அதோடு மட்டுமல்ல, பட்டயங்களை வழங்குவதற்கு பல்கலைக்கழகங்கள் மட்டும் குறித்திற்கு மட்டும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல. இங்கே தமிழ் பணி மேற்கொண்டிருக்கிறவர்கள், ஆன்மீக ரீதியான பணிகளை மேற்கொண்டிருக்கிறவர்கள் அல்லது சிற்ப கலைஞர்கள், இப்படி மக்களுக்கு தொடர்புடைய பல்வேறு எண்ணங்கள் பொது பணி செய்து கொண்டிருக்கிற சேவையாளர்களை எல்லாம் கண்டுபிடித்து அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் தரும் விதமாக இந்த தமிழ் பேரவையினுடைய சார்பாக மாலை நேரத்தில் பட்ட வழங்குகின்ற விழாவும் இருக்கிறது. இந்த பணியானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏன்னா பணி என்பது விரைவாக